தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற்று நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தேர்தல் முடிவுகளை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிந்த கையோடு மத்திய அரசாங்கம் அதாவது வணிக எரிவாயுவினுடைய விலையை ஏறக்குறைய 1000 ரூபாய் உயர்த்தியிருக்கிற கொடுமை இந்த காலத்தில் நடந்திருக்கிறது. இதனால் வணிக நிறுவனங்கள் மிகப்பெரிய கடுமையான பாதிப்புக்கு ஆளாயிருப்பது மட்டுமல்ல, ஓட்டலில் விநியோகிக்கக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை 20% உயரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தலையிலே சுமையை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. அதனுடன் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சமையல் எரிவாயுனுடைய விலையும் டீசல் பெட்ரோலுடைய விலையும் உயரும் என்கிற எச்சரிக்கை என்பதும் வந்து கொண்டிருக்கிறது. விரைவிலே அந்த அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவே இன்றைக்கு ஈரான் மீது அமெரிக்கா தொடுக்கக்கூடிய அந்த போரின் காரணமாக இந்தியாவில் இருக்கிற கடைகோடி கிராமத்தில் இருக்கிற மக்கள் கூட பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிற போது மத்திய அரசு வெறும் பார்வையாளராக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது மக்கள் தள்ள சுமையை ஏற்றுகிறவர்களாகத்தான் மோடி அரசாங்கம் திகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே தேர்தல் முடிவுகளெல்லாம் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த போக்கை எதிர்த்தும் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஈரான் மீதான போரை நிறுத்துவதற்கான ஒரு வலிமையான கண்டன இயக்கத்தை தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்களே நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தேர்தல் முடிவுகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. மாறி மாறி கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்புகளில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடமில்லை என்கிற ஒரு செய்தி உறுதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாறுபட்ட கருத்து கணிப்புகள் இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளுமே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, புதுச்சேரியிலும் இடமில்லை என்கிற சூழ்நிலை என்பது வந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. தமிழகத்தை பொறுத்த வரையிலே நடைபெறுகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்கிற சூழல் தான் இப்போதும் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு சில கருத்து கணிப்புகள், மாறுபட்ட கருத்து கணிப்புகளை சொல்லியிருந்தாலும் பொதுவான மக்களுடைய மனநிலை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வெற்றி பெறும், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. எனவே வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு இருக்கிற புதிய ஒரு தமிழகத்திலே புதிய அரசியல் சூழ்நிலை உருவாகிற வாய்ப்பு என்பது இருக்கும் என்பது தான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை யாரும் தெளிவாக கணிக்க முடியவில்லை. யார் முதலமைச்சராக வருவார், எந்த அணி வெற்றி பெறும் என்பது போன்ற ஒரு தெளிவான முடிவு இன்னும் வரல. காரணம் என்னவென்றால், தேர்தலிலேயே பலவிதமான குழப்பமான சூழ்நிலை புதுச்சேரியை பொறுத்தவரை நிலவிவிட்டது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற அணி 5 ஆண்டு காலம் செயல்பட்டு ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கியிருந்தாலும் கூட அந்த அணி தேர்தலை சந்திக்கிற போது ஒரு ஒத்த கருத்தோடு ஒருமித்த முடிவோடு செயல்படாத காரணத்தினால் அவர்களுக்கு அந்த அணிக்குள்ளேயே பரஸ்பர போட்டி என்ற நிலைமை ஏற்பட்டதானது ஒரு தேர்தல் முடிவுகளிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையை தெரிவித்துக்கிறது தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த புதுச்சேரியை பொறுத்த வரையில் இந்த அணிக்கு தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஒரு ஒருமித்த நிலையிலே பாஜக என்ஆர் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்கிற நிலையில் அவங்க உறுதியாக இருந்திருப்பார்களேயானால் நிச்சயமாக புதுச்சேரி மக்கள் ஒரு மகத்தான ஆதரவை அந்த அணிக்கு அளித்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டினை திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மேற்கொள்ளாதது கூட்டணி கட்சிகளாக இருக்கிற சிபிஎம், சிபிஐ, விசிக போன்ற கட்சிகளுக்கு இடத்தை ஒதுக்காதது, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பரஸ்பர போட்டி என்பதெல்லாம் ஏற்பட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களே காரணமாக இருந்து விட்டார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எது இருந்தாலும் தேர்தல் முடிவு எப்படி வரப்போகுது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரவோடு மாகே தொகுதியில் போட்டியிடக்கூடிய எங்களுடைய வேட்பாளர், ஆதரிக்கிற வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்கிற சூழல் நிலவுகிறது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உரிய அங்கீகாரம் திமுக கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கமான ஒரு பதிவு தெரிவிச்சிருந்தீங்க. மேலும் இளைஞர்கள் பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது அர்த்தத்தை நாங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு
இடதுசாரிகள் நீண்ட காலமாக இணைந்து நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு இணைந்து பணியாற்றினோம். அப்படிப்பட்ட கட்சிகளோடு தேர்தலில் உடன்பாடு பேசுகிற போது பல அதிக எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும் கூட கடைசி வரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை சிபிஎம் சிபிஐ கட்சிக்கு தலா 5 இடங்களுக்கு மேல் கொடுக்க முடியாது என்று உறுதியாக தெரிவித்தது என்னவோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வருத்தமாக தான் இருந்தது. சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் 1-2 சீட்டுகளை கொடுக்கறதுனால அந்த கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பம்லாம் வந்துட போகிறது கிடையாது. ஒரு இடத்தை அதிகரித்து கொடுக்க முடியாத சூழ்நிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்று எங்களால் கருத முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் உறுதியாக மறுத்துவிட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் எங்களுக்கு மன சங்கடங்கள்லாம் இருந்த போதிலும் கூட தேர்தலிலே பாஜகவை வீழ்த்த வேண்டும், அதிமுக துணையோடு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு இடமளித்து விடக்கூடாது என்கிற ஒற்றை காரணத்துக்காக கடைசி வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். எதிர்காலத்திலும் பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் நாங்கள் தொடருவோம். அதே நேரத்தில் ஆட்சியில் அமைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளை பொறுத்து எங்களுடைய அணுகுமுறை அவங்களுடைய அந்த பிரச்சனையை பற்றி எங்களுடைய அணுகுமுறை மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கூட நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அதாவது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அனைத்து துறைகளிலுமே பணி நியமனம் என்பது ஒப்பந்த முறையில் தான் என்கிற நிலைமை என்பது தொடர்கிறது. எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்முடைய பணிகளை அமர்த்துவதுங்கிறது தான் தொடர்கிறது. பணி நிரந்தரம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்கிற நிலைமை என்பது நீடிக்கிறது. அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இடங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்கிற இப்படிப்பட்ட ஆதங்கங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனாலும் அவைகள் நிலைமையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியலை. எனவே இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. எனவே ஆட்சி அமைக்க இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் இப்படிப்பட்ட வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிற அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வதற்கும் அரசு அலுவலகங்களில் அரசு நிறுவனங்களில் காலியாக இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக எங்களுடைய கட்சி வாதாடும் போராடும் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். இல்லை, இப்போ இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னா நீங்கள் இப்போ விஜய் நோக்கி அவங்க இளைஞர்கள் போகிறாங்க. இல்லை, அதாவது கடந்த எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவ்வளவு எழுச்சியோடு இளைஞர்கள் வந்ததை நம்ம இதுக்கு முன்னாடி தேர்தலில் பார்க்கலை. இன்றைக்கி அதில் ஒரு பகுதியினர் விஜய் பின்னாடி போயிருக்கலாம். பட் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்குது, ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. எனவே அதை எல்லாரும் அந்த அப்படிப்பட்ட இளைஞர்களை அணிதிரட்டுவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தான் நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம்.